மற்றும் ராகவின் சதிவலை மெல்ல விரியத் தொடங்கியது. அன்று மாலை மகிழ்வேந்தனும் காவியாஞ்சலியும் மைசூரின் பரபரப்பான இரவு நேர காட்சிகளை ரசிப்பதற்காக வெளியே சென்றனர். பாலா மற்றும் லட்சு லாஜலியே ஓய்வெடுக்க தீர்மானித்தனர். மானியாவும் ராகவும் அவர்களை பின்தொடர்ந்தனர். ஆனால் இம்முறை மறைந்திருந்து செயல்பட திட்டமிட்டிருந்தனர். மைசூரின் ஒரு பிரபலமான பாரில் அமர்ந்திருந்தனர். மகிழ்வேந்தனும் காவியாஞ்சலியும் மெல்ல இசைக்காற்றில் மிதக்க வண்ண விளக்குகள் அந்த இடத்தை ஒரு மாய உலகமாக மாற்றியிருந்தன. மகிழ்வேந்தன் தன் மனைவியின் கைகளில் தன் விரல்களை கோர்த்து கொண்டவாறு, நல்ல குளிர் இல்ல என்று கேட்டான். காவியாஞ்சலி அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். மாமா, உங்க கூட இருக்கும்போது எந்த குளிரும் எனக்கு தெரியல. நீங்க தான் என் சூடான போர்வை என்றாள், கண்களில் காதல் மின்ன. என் செல்லம், நீ இப்படி பேசினா நான் என்ன செய்யறது? இந்த இரவு இன்னும் அழகா மாறுது என்று மகிழ்வேந்தன் அவளின் கூந்தலை வருடினான். அவர்களின் காதல் அந்த பாரின் ஆரவாரத்தையும் மீறி ஒரு தனி உலகத்தை உருவாக்கியது. அவர்கள் ஒரு ஜூஸ் ஆர்டர் செய்திருந்தனர். மானியாவும் ராகவும் சற்று தொலைவில் அமர்ந்து அவர்களை கவனித்து கொண்டு இருந்தனர். ராகவ் ஒரு சிறிய பாட்டிலில் இருந்த திரவத்தை எடுத்து மகிழ்வேந்தனின் ஜூஸில் கலக்க தயாரானான். அவன் மகிழ்வேந்தன் கவனக்குறைவாக இருந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி விரைவாக அந்த திரவத்தை சேர்த்தான். அது ஒரு வகையான மயக்க மருந்து. உடனடியாக போதையை ஏற்படுத்தி சுயநினைவை இழக்க செய்யும் தன்மை கொண்டது. மகிழ்வேந்தன் தன் ஜூஸை அருந்தினான். சிறிது நேரத்தில் அவனுக்கு ஒருவித மயக்கம் ஏற்பட்டது. தலை சுற்றியது. கண்கள் மங்கின. காவ்யா, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குடி என்றான், குரலில் ஒரு தடுமாற்றம். காவ்யா பதற்றமடைந்தாள். என்னம்மாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? அவள் அவன் நெற்றியை தொட்டாள். உடல் சூடாக இருந்தது. மகிழ்வேந்தன் தன் நிலையை மறந்தான். போதையின் உச்சியில் அவன் காவியாஞ்சலியின் கையை பிடித்து இழுத்தான். ஏய் பொண்டாட்டி, நீ என் கூட வாடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். வார்த்தைகளில் ஒருவித தடுமாற்றம். அவனின் பிடி இறுகியது. காவியாஞ்சலிக்கு பயமாக இருந்தது. அவன் இது போல நடந்து கொண்டது இல்லை. மாமா, என்ன பண்றீங்க? இது பப்ளிக் இடம் என்றாள் காவ்யா. அவனின் பிடியிலிருந்து விடுபட முயற்சி செய்தாள். ஆனால் மகிழ்வேந்தன் போதையில் இருந்ததால் அவனின் சக்தி அதிகமாக இருந்தது. அவன் அவளை வலுக்கட்டாயமாக தன் அருகில் இழுத்தான். காவ்யாஞ்சலிக்கு கோபம் தலைக்கேறியது. அவனின் இந்த செயல் அவளை அதிர்ச்சி அடைய செய்தது. அவமானமும் வலியும் அவளை தாக்கின. மகிழ்வேந்தன், என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? என்னை விடுங்க என்று சத்தமாக சொன்னாள். அவளின் குரல் சற்று உயர்ந்தும் அருகில் இருந்தவர்கள் அவர்களை பார்த்தனர். மகிழ்வேந்தன் இன்னும் போதையில் இருந்தான். அவன் காவ்யாஞ்சலியின் கையை பிடித்து கொண்டு அவளை தன் அருகில் இழுத்து எல்லை மீறினான். காவ்யாஞ்சலிக்கு இது தாங்க முடியாததாக இருந்தது. அவளின் கண்கள் கண்ணீரில் மூழ்கின. அவள் அவனை தள்ளிவிட்டு கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினாள். காவ்யா, காவ்யா, நில்லுடி என்று மகிழ்வேந்தன் தடுமாறிய குரலில் அழைத்தான். ஆனால் காவ்யாஞ்சலி நிற்கவில்லை. அவள் லாட்ஜை நோக்கி ஓடினாள். மானியாவும் ராகவும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் திட்டம் வெற்றி அடைந்ததில் ஒருவித திருப்தி. பாத்தியா ராகவ், எவ்வளவு ஈஸியா அவங்கள பிரிச்சிட்டோம் என்று மானியா சிரித்தாள். மகிழ்வேந்தன் போதையில் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. தலை கனத்தது. எல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. அடுத்த நாள் காலை மகிழ்வேந்தன் கண் விழித்த போது தலை உச்சத்தில் இருந்தது. கடந்த இரவு நடந்த எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை. காவ்யா அருகில் இல்லை. அவன் பதற்றத்துடன் எழுந்தான். காவ்யாஞ்சலின் அறைக்கு சென்றான். அவள் கதவை திறக்கவில்லை. காவ்யா, ஏ பொண்டாட்டி, கதவை திறடி. என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க என்று அழைத்தான். காவ்யாஞ்சலி கதவை திறந்தாள். அவளின் கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியாதா உங்களுக்கு? நேற்று ராத்திரி நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா என்று கேட்டாள், குரலில் ஒருவித வெறுப்பு. மகிழ்வேந்தன் குழப்பமடைந்தான். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? நீங்க என்னை எவ்வளவு அவமானப்படுத்துனீங்கன்னு தெரியுமா? பப்ளிக்ல என்னை இழுத்து என்னோட எல்லை மீறி நடந்துக்கிட்டீங்க. காவ்யாஞ்சலின் கண்கள் கண்ணீர் வழிந்திட
மகிழ்வேந்தன் அதிர்ச்சி அடைந்தான். நான் அப்படி பண்ணேனா? காவ்யா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. நான் அப்படி செய்திருக்க மாட்டேன். நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். உன்னை நான் எப்படி அவமானப்படுத்துவேன் என்றான். அவளின் கையை பிடிக்க முயற்சி செய்தான். காவ்யாஞ்சலி கையை உதறிவிட்டாள். வேண்டாம், என் பக்கத்துல வராதீங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால நம்ப முடியல. நீங்க குடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் என்றாள். எப்படி மாமா, என் கூட இருக்கும்போது உங்களுக்கு இப்படி குடிக்க தோணுச்சு? நான் உங்க மனைவி. ஆனால் வலுக்கட்டாயமா நீங்க என்னை எல்லார் முன்னாடியும் மேலே சொல்லாமல் அமைதியானாள். மகிழ்வேந்தன் அவளின் கோபத்தையும் வலியையும் பார்த்தான். அவனுக்கு தன் மீது கோபம் வந்தது. என்ன நடந்தது என்று அவனுக்கும் புரியவில்லை. ஆனால் காவ்யாஞ்சலியின் வலி அவனுக்கு புரிந்தது. அவன் அவளிடம் எவ்வளவு கெஞ்சியும் எவ்வளவு சத்தியம் செய்தும் காவ்யாஞ்சலியால் அவனை நம்ப முடியவில்லை. அவளின் மனதில் ஒரு பெரிய விரிசல் விழுந்தது. அன்று காலை மகிழ்வேந்தன் மனம் உடைந்த நிலையில் லாட்ஜின் உணவகத்திற்கு சென்றான். அங்கே ஸ்வேதாவும் அஜயும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் மகிழ்வேந்தனின் சோகமான முகத்தை பார்த்து, என்ன மகிழ், ஏன் சோகமா இருக்கீங்க என்று கேட்டனர். மகிழ்வேந்தன் நடந்ததை சொல்ல தயங்கினான். அப்பொழுது ராகவ் தன் நண்பன் ஒருவனிடம் பேசிக்கொண்டு இருந்தான். அவர்கள் அமர்ந்திருந்த மேசை மகிழ்வேந்தனின் மேசைக்கு அருகில் இருந்தது. நான் சொன்னலடா, அந்த மகிழ்வேந்தன் ஜூஸ்ல ஒரு மயக்க மருந்தை கலந்துட்டேன். அவன் நேத்து ராத்திரி அவனோட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அவளை அவமானப்படுத்திட்டான். இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க என்று ராகவ் சிரித்துக்கொண்டே சொன்னான். மகிழ்வேந்தன் அதிர்ச்சி அடைந்தான். அவனின் காதுகள் கூர்மையாயின. மயக்க மருந்து. அப்போ நேத்து நடந்தது அவனோட தப்பு இல்லையா? அவன் உடனடியா ராகவ் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஆமாடாம், மானியா அவங்க அண்ணன் விஷால் சொன்ன வேலையை நாங்க கச்சிதமா முடிச்சிட்டோம். இனிமே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர மாட்டாங்க என்றான் ராகவின் நண்பன். மகிழ்வேந்தனுக்கு புரிந்தது, இது ஒரு சதி. மானியா ராகவ். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் உடனடியாக உணவகத்திலிருந்து வெளியேறி காவ்யாஞ்சலின் அறைக்கு ஓடினான். கதவை தட்டினான். காவ்யாஞ்சலி. கதவை திறந்தும் மகிழ்வேந்தன் அவளின் கைகளை பற்றி கொண்டான். காவ்யா, என் செல்லம், நான் நேற்று பண்ணது என் தப்பு இல்லடி. அது ஒரு சதி. ராகவ் என் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துட்டான். அவங்க நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க என்று மூச்சு விடாமல் சொன்னான். காவ்யாஞ்சலி அதிர்ச்சி அடைந்தாள். சதியா? யாரு? மானியா ராகவ். அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. நான் ராகவ் பேசுறது கேட்டேன். அவங்க விஷால்னு பேரை சொன்னான். மானியா அண்ணன் போல் என்றான் மகிழ்வேந்தன். காவ்யாஞ்சலின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. மானியாவின் தொடர்ச்சியான வருகையும் அவளின் நெருக்கமான பேச்சும் இப்பொழுது அவளுக்கு புரிந்தது. மானியா, அவ ஏன் இப்படி பண்ணணும் என்று கேட்டாள். எனக்கு தெரியலடி. ஆனா அவங்க ஏதோ ஒரு பழிவாங்கும் படத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இதை விசாரிக்கணும் என்றான் மகிழ்வேந்தன். காவ்யாஞ்சலி அவனின் கண்களை பார்த்தாள். அவனின் தவிப்பும் வலியும் அவளுக்கு புரிந்தது. அவள் அவனை நம்பினாள். மாமா, நான் உங்களை நம்புறேன். நாம இதை கண்டுபிடிக்கணும் என்றால் அவனின் கைகளை பற்றி கொண்டவாறு. அவர்கள் உடனடியாக காவ்யாஞ்சலியின் அண்ணன் குணவர்மனுக்கு போன் செய்தனர். காவ்யாஞ்சலி நடந்த அனைத்தையும் குணவர்மனிடம் விளக்கினர். அண்ணா, மானியான்னு ஒரு பொண்ணு இங்கே எங்க கூட பழகிட்டு இருக்கா. அவ தான் இந்த சதிக்கு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறோம். அவளுடைய அண்ணன் விஷால். அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் காவ்யாஞ்சலி. குணவர்மன் அமைதியாக கேட்டான். விஷால்? இந்த விஷால் பாசூர்ல உங்க நிறுவனத்திற்கு தப்பா வதந்திகளை பரப்பியிருந்தானே, அந்த விஷாலா? அஞ்சலி, நீ ஊர்ல இல்லாதப்போ உனக்காக இந்த விஷாலை பற்றியெல்லாம் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்ததும் சொல்லலாம்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அங்கேயே அவன் தொல்லை கொடுத்துட்டானா? மகிழ்வேந்தன் ஒரு கட்ட பஞ்சாயத்துல அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி இருந்தானா தான் ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் அவன் பழிவாங்க துடிக்கிறான் போல. காவியாஞ்சலிக்கும் மகிழ்வேந்தனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னது,
மகிழ்வேந்தன் கட்ட பஞ்சாயத்தால அந்த விரோதியா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே என்றாள் காவியாஞ்சலி. ஆமாம், அது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. விஷால் அப்பாவுக்கு ஒரு நிலப்பிரச்சனை இருந்துச்சு. அப்போ மகிழ்வேந்தனும் பொன்னம்பலமும் தலையிட்டு அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அதனால தான் விஷால் குடும்பம் பாசூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க என்றான் குணவர்மன். மகிழ்வேந்தன் குழப்பமடைந்தான். நான் அப்படி கட்ட பஞ்சாயத்துல தலையிட்டது உண்மைதான். ஆனா நான் யாருக்கும் அநியாயம் செய்யல. நியாயப்படி தான் தீர்ப்பு சொன்னேன். அவங்க குடும்பத்துக்கு அநியாயம் நடக்கல என்றான். குணவர்மன், சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் விஷாலை பத்தி இன்னும் சில தகவல்களை சேகரிக்கிறேன். மானியா அவனோட தங்கச்சியா தான் இருக்கும். அவங்க பழிவாங்கும் எண்ணத்துல தான் வந்திருப்பா. நீங்க கவனமா இருங்க என்றான். போனை வைத்துவிட்டு காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். விஷாலின் பழிவாங்கும் படலம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். மானியா விஷாலின் தங்கை. அவர்கள் மானியாவை சந்திக்க திட்டமிட்டனர். அவளிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். லாட்ஜின் வரவேற்பு பகுதிக்கு சென்றனர். அங்கே மானியா இல்லை. அவர்கள் அவளை தேடி லாட்ஜின் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ராகவ் மானியாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். மானியா, நீ ஏன் இப்படி பண்ற? புரிஞ்சுக்கோ. நீ இப்படி பண்ணாதான் அவங்க இன்னும் பிரிவாங்க. சொன்னா கேளு என்று கோபமாக கேட்டான். மானியா, ராகவ் விட்டுடு என்ன. நான் இனிமே இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட மாட்டேன். அவங்க அன்பு அவ்வளோ தூய்மையா இருக்கு. அவங்கள நான் பிரிக்க மாட்டேன் என்றால் கண்களில் கண்ணீருடன். என்னது, நீ அவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? அப்போ நீயும் என் அண்ணனுக்கு எதிரியா என்று ராகவ் அவளை தள்ளிவிட்டான். மானியா ஒரு மரத்தின் மீது மோதி கீழே விழுந்தாள். ராகவ் அவளை தாக்க தயாரானான். மயில்வேந்தன் இதையெல்லாம் பார்த்தான். அவன் உடனடியாக ஓடிச் சென்று ராகவை தடுத்தான். ராகவ், என்ன பண்ற என்று கோபமாக கேட்டான். ராகவ் அதிர்ச்சி அடைந்தான். மகிழ்வேந்தன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காவியாஞ்சலி மானியாவின் அருகில் சென்று அவளை தூக்கிவிட்டாள். மானியா, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டாள். மானியா காவியாஞ்சலியின் அன்பான பேச்சை கேட்டு மனம் உருகினாள். அவள் அழுதாள். காவ்யா, நான் உங்களை ஏமாத்திட்டேன். நான் விஷால் அண்ணனோட தங்கச்சி. நாங்க தான் இந்த சதியை பண்ணினோம். என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் கண்ணீருடன். மகிழ்வேந்தன் ராகாவை பிடித்து, ஏன்டா இப்படி பண்ணுன? உனக்கு என்ன லாபம் என்று கேட்டான். ராகவ், விஷால் அண்ணன் சொன்னார். அவர் எனக்கு பணம் தருவாருன்னு சொன்னார். எனக்கு வேற வழி இல்லை என்றான். மகிழ்வேந்தன் ராகவை தள்ளிவிட்டு மானியாவிடம் சென்றான். மானியா, நீ ஏன் இப்படி பண்ணின? உனக்கு என்ன தேவை? மானியா, விஷால் அண்ணா அப்பாவுக்கு நடந்த அவமானத்துக்காக பழி வாங்கணும்னு சொன்னார். அதனால தான் நான் வந்தேன். ஆனா உங்க அன்பை பார்த்ததும் எனக்கு மனசு மாறிடுச்சு. நான் இனிமே இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட மாட்டேன் என்றாள். காவியாஞ்சலி மானியாவின் தோளை தட்டினாள். கவலைப்படாத மானியா, நீ உண்மையை சொன்னதுக்கு நன்றி. இனிமே நீ எங்க நண்பி என்றாள். மானியா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளோ பெரிய சதி செய்தும் காவியாஞ்சலி தன்னை மன்னித்து நண்பியாக ஏற்றுக்கொண்டது அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. மகிழ்வேந்தனும் அவளை பார்த்தான். ஆமா மானியா, நீ இனிமே நல்ல வழியிலே போ. நாங்க உனக்கு துணையா இருப்போம் என்றான். ராகவ் அங்கிருந்து ஓடிவிட்டான். மானியா மகிழ்வேந்தன் மற்றும் காவியாஞ்சலியின் அன்பை பார்த்து மனம் மாறினாள். அவள் தனது அண்ணனின் பழிவாங்கும் திட்டத்தில் இருந்து விலக தீர்மானித்தாள். மானியாவின் மனம் மாறியது. அவள் தனது அண்ணன் விஷாலுக்கு தெரிவிக்காமல் உடனடியாக சென்னை திரும்ப தீர்மானித்தாள். இனி எந்த சதி வேலைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவளின் மனதில் மகிழ்வேந்தன் மற்றும் காவியாஞ்சலியின் தூய்மையான அன்பு ஆழமாக பதிந்திருந்தது. அவள் லாட்ஜில் இருந்து கிளம்பும் போதும் காவியாஞ்சலி மகிழ்வேந்தனுக்கும் அவளுக்கு விடை கொடுத்தனர். மானியா, உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை கூப்பிடு என்றாள் காவியாஞ்சலி. ஆமாம் மானியா, நீ தைரியமா இரு. நல்லபடியா போயிட்டு வா என்றான் மகிழ்வேந்தன். மானியா அவர்களின் அன்பை பார்த்து கண்ணீர் மல்கினாள். நன்றி, நான் நல்லபடியா இருப்பேன். இனிமே இப்படிப்பட்ட தப்பு எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். மானியாவுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை மகிழ்வேந்தனும் காவியாஞ்சலியும் உணர்ந்தனர்.
அன்று இரவு அவர்கள் அறையில் காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் கட்டிலில் அமர்ந்திருந்தனர். மானியாவின் சம்பவம் அவர்கள் மனதில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள உதவியது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் கையை பிடித்து மெல்ல வருடி கொடுத்தான். பட்டு, இன்னைக்கு நடந்தது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஆனா உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு புரிய வச்சிருக்கு என்றான். காவியாஞ்சலி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மாமா, உங்க மேல எனக்கு இருந்த கோபம் ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு. நீங்க என்னோட உயிர். உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்புவேன்? அவள் அவன் ஏய் என்னடி கன்னத்துல முத்தம் கொடுக்குற? மாமாக்கு உதட்டில் பசிக்குது, உதட்டுல கொடுடி என்று அவளை இழுத்து தன் உதட்டில் சிறை செய்தான். அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் பார்வையிலும் காதல் நிறைந்திருந்தது. ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டு அந்த இரவு முழுவதும் அன்பில் ஆழத்தில் மூழ்கினர். அடுத்த நாள் காலை மைசூருவில் அடுத்த இலக்கான சாமுண்டி மலைக்கோவிலை தேர்ந்தெடுத்தனர். நாம தனியா போலாமா மாமா? கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் என்றாள் காவியாஞ்சலி. ஆமா, என் பொண்டாட்டி உன்னோட தனியா இருக்கிற ஒவ்வொரு கணமும் எனக்கு பிடிக்கும் என்றான் மகிழ்வேந்தன். சாமுண்டி மலைக்கு செல்லும் வழியில் அவர்கள் ஒரு பேருந்தில் பயணித்தனர். பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அங்கே ஒரு புதுமண தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டு இருந்தனர். அந்த பெண்ணின் பெயர் நித்யா, ஆணின் பெயர் கார்த்திக். அவர்களுக்கு திருமணமான சில நாட்களே ஆகியிருக்கும் போல. நித்யாவுக்கு பேச்சிலேயே சற்று வெக்க சுபாவம். அவள் கார்த்திக் பேசும்போது கூச்சத்துடன் தலையை தொங்க போட்டு கொண்டாள். கார்த்திக் நித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, நித்யா, ஏன் இப்படி வெக்கப்படுற? நீ என் பொண்டாட்டி, என்னை பார்த்தா ஏன் வெக்கம் என்று சிரித்தான். நித்யா மேலும் கூச்சத்துடன், போங்க கார்த்திக், எல்லாரும் பார்க்கறாங்க என்றாள் மெல்லிய குரலில். கார்த்திக் தனது கண்களால் அவளை ஜாடை காட்டினாள். யார் பார்த்தா என்ன? நீ எனக்கு, நான் உனக்கு. நித்யா நாணத்தில் தலை குனிந்தாள். அவர்களின் சில்மிஷமான ரொமான்ஸை பஸ்ஸில் இருந்த சிலரால் கவனிக்கப்பட்டது. சிலர் அவர்களை பார்த்து சிரித்தனர். புதுமண தம்பதிகள் இப்படிதான் இருப்பாங்க என்று சிலர் கேலியாகவும் பேசிக்கொண்டனர். மகிழ்வேந்தனும் காவியாஞ்சலியும் அந்த ஜோடியை பார்த்து சிரித்து கொண்டனர். மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் காதில், பாத்தியா ஏ பொண்டாட்டி, நாமளும் கல்யாணம் ஆன புதுல இப்படித்தானே இருந்தோம் என்று கிசுகிசுத்தான். காவியாஞ்சலி சிரித்து கொண்டே, இப்போ என்ன, நீங்க இன்னும் அப்படிதான் இருக்கீங்க என்றாள். பேருந்தில் இருந்து இறங்கியதும் காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் அந்த இளந்தம்பதிகளை சந்தித்தனர். நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்களா என்று காவியாஞ்சலி நித்யாவிடம் கேட்டாள். நித்யா வெக்கத்துடன் தலையசைத்தாள். ஆமா மேடம், இப்பதான் முடிஞ்சது. கார்த்திக் புன்னகையுடன், நான் கார்த்திக், இவ என் மனைவி நித்யா, நீங்க என்றான். நான் மகிழ்வேந்தன், இவ என் மனைவி காவியாஞ்சலி. நீங்க 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க என்றான் மகிழ்வேந்தன். நித்யா இன்னும் வெக்கப்பட்டாள். காவியாஞ்சலி அவளிடம், என்னம்மா இப்படி வெக்கப்படுற? கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் சகஜம் என்று ஆறுதல் கூறினாள். மேடம், இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான், பொது இடத்துல கூட என்னை விட மாட்டார் என்றாள் நித்யா கார்த்திக்கை பார்த்து கிண்டலாக. கார்த்திக் சிரித்துக்கொண்டு, என் பொண்டாட்டியை நான் கொஞ்சம் கூடாதா என்ன? உங்க 2 பேரையும் பார்த்தா நல்லா இருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். மகிழ்வேந்தன், கண்டிப்பா இருப்பீங்கப்பா, அன்பும் புரிதலும் இருந்தா போதும் என்றான். அவர்கள் 4 பேரும் சேர்ந்து சாமுண்டி தேவி கோயிலுக்கு மலையேற தொடங்கினர். வழியில் நித்யா மற்றும் கார்த்திக்கின் அப்பாவியான காதல் பேச்சுக்கள் மகிழ்வேந்தனையும் காவியாஞ்சலியும் புன்னகைக்க வைத்தன. நித்யா, நீ பசிக்கும்போது என்ன பண்ணுவ? என் கண்ணை பார்த்தா பசி போயிடுமா என்று கார்த்திக் கேட்டான். நித்யா வெக்கத்துடன், போங்க கார்த்திக், நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என்றாள். நான் என்னடி பண்ணேன்? என் கண்ணுல உன் அழகு தெரியுது. என் கண்ணுல நீ இருக்க, அதனால தான் நான் அப்படி பேசினேன் என்று கார்த்திக் அவளை வம்பிழுத்தான். காவியாஞ்சலி சிரித்துக்கொண்டு, கார்த்திக், நீங்க நித்யாவை நல்லா கலாய்க்கிறீங்க என்றாள். கலாய்க்கல மேடம், நிஜமாதான் சொல்றேன். இவ என் உலகம் என்றான் கார்த்திக் நித்யாவின் கையை பிடித்து கொண்டவாறு. மலையேறி கொண்டிருந்த போது ஒரு கடினமான பகுதி வந்தது. நித்யாவுக்கு சிரமமாக இருந்தது. கார்த்திக் உடனடியாக அவளை தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டான். பயப்படாத நித்யா, நான் இருக்கேன். நீ எப்பவும் என் தோள்ல சாய்ஞ்சிக்கலாம் என்றான். மகிழ்வேந்தன் காமியாஞ்சலின் கையை பிடித்து கொண்டு, பாத்தியாடி பொண்டாட்டி, இவங்க காதல் எவ்வளவு அழகா இருக்கு என்றான். காமியாஞ்சலி புன்னகைத்தாள். ஆமாம் அம்மா,
புது காதல் எப்பவும் அழகாதான் இருக்கும். கோவிலை அடைந்ததும் 4 பேரும் சாமுண்டி தேவியின் அருளை பெற்றனர். நித்யா மற்றும் கார்த்திக், காவ்யாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் எப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். உங்கள மாதிரி ஒரு ஜோடி நான் பார்த்ததே இல்ல. நீங்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்றாள் நித்யா காவ்யாஞ்சலியிடம். ஆமாம் நித்யா, எங்க உறவு வெறும் காதல் மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய நட்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். நாங்க கத்துக்கிட்டோம் என்றாள் காவ்யாஞ்சலி. கார்த்திக் மகிழ்வேந்தனை பார்த்தான். ஆமாம் சார், நான் ரொம்ப லக்கி. அவ எனக்கு கிடைச்ச கடவுள் கொடுத்த பரிசு. கோவிலில் இருந்து திரும்பி வரும் வழியில் அவர்கள் ஒரு சிறிய கடையில் தேநீர் அருந்தினர். அங்கே கார்த்திக், சார், மேடம், நீங்க 2 பேரும் எவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான். மகிழ்வேந்தன் சிரித்துக்கொண்டே, நாங்களும் இப்பதான் கல்யாணம் பண்ணி தேநீருக்கு வந்திருக்கோம். உங்கள மாதிரி தான் என்றான். நித்யா ஆச்சரியம் அடைந்தாள். அப்படியா? ஆனால் நீங்க 2 பேரும் எவ்வளவு புரிதலோடு இருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு என்றாள். காவ்யாஞ்சலி நித்யாவின் தோளை தட்டினாள். கவலைப்படாத நித்யா, அன்பும் நேரமும் எல்லாம் கற்றுக் கொடுக்கும். நீங்க ரொம்ப அப்பாவியான தம்பதிகள். உங்க காதல் இன்னும் அழகா மாறும் என்றாள். அவர்கள் 4 பேரும் அன்றைய நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டும் தங்களின் காதல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டும் மகிழ்ந்தனர். நித்யா மற்றும் கார்த்திக்கின் அப்பாவியான காதல் மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலியின் முதிர்ந்த அன்பிற்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்தது. இருவேறு நிலைகளை கொண்ட 2 காதல் ஜோடிகள் நட்பு அங்கே மலர்ந்தது. சாமுண்டி மலைக்கோவிலில் நித்யாவும் கார்த்திக்கும் காவ்யாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனுடன் கழித்த இனிமையான மாலைக்கு பிறகு புதுமண தம்பதிகள் தங்கள் அறைக்கு திரும்பினர். மைசூரில் குளுமையான இரவு அவர்களின் காதல் சூழலுக்கு இதமாக இருந்தது. கார்த்திக் நித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அவளின் மென் விரல்களை தன் விரல்களுடன் கோர்த்து தன் இதயம் முழுவதும் நிறைந்திருந்த அன்பை வெளிப்படுத்தினான். அவளை தூக்கிச் சென்று கட்டிலில் அமர வைத்தான். என் செல்லம், இன்னைக்கு நாள் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த உலகமே நம்ம சுத்தி ஓடுற மாதிரி இருக்கு. ஆனா நாம மட்டும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கோம் என்றான். அவளின் கூந்தலை மெல்ல வருடி கொடுத்தவாறு. அவனின் குரலில் இருந்த லேசான காமத்தனம் நித்யாவின் இதயத்தில் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நித்யா வெக்கத்துடன் புன்னகைத்தாள். அவளின் கன்னங்கள் மெல்லிய ரோஜா நிறத்தை பூசிக்கொண்டன. ஆமா கார்த்திக், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை சந்திச்சதுக்கு பிறகுதான் வாழ்க்கை இவ்வளவு அழகா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு எல்லாம். உங்க கண்ணில் என்னோட எதிர்காலம் தெரியுது என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். அவளின் பார்வை கார்த்திக்கின் ஆழ்ந்த கண்களில் நிலைத்திருந்தது. அவள் தன் நாணத்தால் தனை குனிந்து அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அறையின் கதவு மூடியதும் வெளி உலகின் ஆரவாரம் அடங்கியது. உள்ளே காதல் மட்டுமே ஆட்சி செய்தது. கார்த்திக் நித்யாவை தன் மார்பில் அணைத்து கொண்டான். அவளின் மெல்லிய சுவாசம் அவனின் நெஞ்சில் பட்டு தெரித்தது. அவர்களின் கண்கள் காதலால் நிறைந்திருந்தன. வார்த்தைகள் தேவையில்லை. அவளின் ஒவ்வொரு அசைவிலும் அவனின் ஒவ்வொரு பார்வையிலும் அன்பு கொட்டி தீர்த்தது. அவன் அவளின் இதழில் மெல்ல முத்தமிட்டான். அது ஒரு மேக கூட்டத்தின் மெல்லிய தூறல் போல தொடங்கியது. அந்த முத்தம் ஆழமடைந்து அவர்களின் அன்பின் அலையில் அறைய நிரப்பின. ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக சரணடைந்து கணவன் மனைவி தாம்பத்திய சுகத்தில் லயித்தனர். அவர்களின் காதல் அங்கே உச்சம் தொட்டது. இருளில் திரைக்கு பின்னால் அவர்களின் ஆன்மாக்கள் ஒன்றிணைந்தன. காலம் உறைந்தது. உணர்வுகள் கரைந்தன. திடீரென்று அறைக்கதவு பலமாக தட்டப்பட்டது. அந்த ஒளி அன்பின் மயக்கத்தில் இருந்த அந்த தாம்பத்திய சட்டென்று நிஜ உலகிற்கு இழுத்து வந்தது. கார்த்திக் மற்றும் நித்யா அதிர்ச்சி அடைந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். இவ்வளவு தாமதமாக? கிட்டத்தட்ட நள்ளிரவில் யார் வருவார்கள் என்ற கேள்வி அவர்களின் மனதில் எழுந்தது.
பயம் ஒரு மெல்லிய நிழலாக அவர்கள் இதயங்களில் படர்ந்தது. கதவு மீண்டும் பலமாக அவசரமாக தட்டப்பட்டது. கார்த்திக் சற்று தயக்கத்துடன் நெஞ்சில் படபடப்புடன் எழுந்து கதவை திறந்தான். 4 முகமூடி அணிந்த திருடர்கள் கையில் கத்திகளும் இரும்பு கம்பிகளும் மின்ன கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். அவர்களின் தோற்றமே பயத்தை ஏற்படுத்தியது. கார்த்திக் தன் மனைவியை பாதுகாக்க முன்வந்தான். யார் நீங்க என்று கார்த்திக் கோபமாக கேட்டான். அவனின் குரலில் நடுக்கம் இருந்தாலும் நித்யாவுக்கான பாதுகாப்பு உணர்வு மேலோங்கி இருந்தது. சத்தம் போடாத, உன் நகையெல்லாம் கொடு. சத்தம் போட்டா அவ்வளவுதான், உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று ஒருவன் கர்ஜித்தான். அவனின் குரல் அறையில் எதிரொலித்தது. நித்யா பயத்தில் நடுங்கினாள். கார்த்திக் தன் மனைவியை பாதுகாக்க திருடர்களை எதிர்த்தான். என் மனைவியை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, வேணும்னா என்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க, அவளை விட்டுடுங்க என்று சத்தம் போட்டுக்கிட்டே அவர்களுடன் சண்டையிட்டான். அவன் தன் கைகள் மற்றும் கால்களால் முடிந்தவரை அவர்களை எதிர்த்தான். நித்யா பயந்து நடுங்கினாள். கார்த்திக், வேண்டாம், அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க ப்ளீஸ் என்று கதறினாள். அவளின் கண்கள் கண்ணீரில் மூழ்கின. அவளின் இதயம் வேகமாக துடித்தது. கார்த்திக் ஒரு திருடனை தள்ளிவிட்டான். ஆனால் மற்றொரு திருடன் தடுக்க வந்த நித்யாவை பலமாக தள்ளிவிட்டான். நித்யா சுவரில் மோதி கீழே விழுந்தாள். அவளின் தலையில் பலத்த அடிபட்டது. தலையிலிருந்து ரத்தம் கசிந்தது. அவள் அப்படியே மயங்கி விழுந்து நினைவு இழந்தாள். ஒரு கணத்தில் அறையில் அமைதி நிலவியது. நித்யாவின் நிலை கார்த்திக்கை நிலைக்குலைய செய்தது. நித்யா என்று கார்த்திக் கதறினான். தன் மனைவியின் நிலையை பார்த்து அவன் அதிர்ந்தான். அவனின் கைகளை கட்டினார்கள் அந்த திருடர்கள். கார்த்திக்கின் வயிற்றுப்பகுதியில் குத்திவிட்டு அறையில் இருந்த மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பித்து ஓடினார்கள். கார்த்திக் குருதி வெள்ளத்தில் மயங்கி விழுந்தான். அறையில் மரண அமைதி நிலவியது. சற்று நேரத்திற்கு பிறகு லாட்ஜ் ஊழியர்கள் கதவு திறந்ததையும் அறையில் உள்ளே கண்ட காட்சி அவர்களை பதற வைத்தது. உடனடியாக போலீசுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். லாட்ஜின் கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி தான் கார்த்திக் மற்றும் நித்யா தங்கியிருந்த அதே லாட்ஜில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. மேலும் மானியா மற்றும் ராகவ் அன்று மாலை அவர்களை தகராறு செய்த காட்சிகள் பதிவாகியிருந்தன. போலீஸ் அதிகாரி பிரசாந்த் தனது குழுவினருடன் லாட்ஜ் நிர்வாகியிடம் பேசிக்கொண்டிருந்தார். இந்த லாட்ஜில் தங்கியிருந்த வேறு யாராவது இவர்கள் இருவரை அறிந்தவர்களா என்று அவர் கேட்டார். லாட்ஜ் ஊழியர், இவர்கள் இருவரும் நேற்று இரவு மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி என்ற தம்பதியினுடன் பழகி கொண்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று கூறினார். போலீஸ் அதிகாரிகள் மகிழ்வேந்தனையும் காவ்யாஞ்சலியும் உடனடியாக அழைத்தனர். அவர்கள் அதிர்ச்சியுடன் வந்தனர். மகிழ்வேந்தன் கார்த்திக் மற்றும் நித்யாவின் நிலையை கண்டு மனம் பதைத்தான். என்ன ஆச்சு சார், இவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டான். போலீஸ் அதிகாரி பிரசாந்த் மகிழ்வேந்தனை பார்த்தார். நேத்து ராத்திரி இந்த சம்பவத்துல நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? நீங்க தான் இவங்கள இப்படி ஆக்குனீங்களா என்று நேரடியான கேள்விகளை முன்வைத்தார்.